பாருங்க, நம்ம இந்தியாவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த ரீல்ஸ்லாம் ஒரு அம்மா ஃபோட்டோ மொபைல் ஃபோனில் இன்னொருத்தனுடைய ஃபோட்டோ இருக்குது. இப்போ அவன் வந்து கங்கையில் முங்க முடியலையா? இருக்கிறீங்களா இல்லையா? சிரிக்கிறீங்க, ஆனால் அவங்க பாவம் இல்லை. அவங்க கண்ணை பிசாசு குருடாக்கி வச்சுருக்கான். இந்த மொபைல் ஃபோட்டோவை காமிச்சு அதை முங்கி அதை எடுக்கிற கூட்டம் தாயா. அதனால் நான் ஜோமனமோ அடிக்கடி சொல்லுவேன், ஆண்டவரே நினிவே பட்டணம் இல்லை, எங்கள் தேசம்தான். வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத 146 கோடி ஜனங்கள் எங்கள் தேசத்தில் இருக்காங்க. எங்கள் தேசத்தை அழிக்காதீங்க, மாறாங்க தேசத்தை ரட்சியும். ஆண்டவரே எங்கள் தேசத்தை ரட்சியும். நீங்கள் ஜெபம் பண்ணணும் சகோதரா சகோதரி, நீங்கள் ஜெபம் பண்ணணும். பரிதாபம், அதை வச்சு பிஸ்னஸே ஆரம்பிச்சிட்டான். நீங்கள் அங்கே போக முடியலையே, அங்கே ஃபோட்டோ கொடுங்கன்னு சொல்லி அங்கிருந்து கொண்டு வந்த தண்ணியில் ஃபோட்டோவை முக்கி உன் பாவம் போயிடுச்சு அப்படின்னு பணத்தை புடுங்குற தேசம் இது. ஆனால் இயேசு கிறிஸ்து முழு மனுக்குலத்திற்காக, முழு மனுக்குலத்தின் பாவம் சாபம் போக்க தன்னுடைய ரத்தத்தை சிந்தினான்ற நற்செய்தி இந்த தேசத்துக்கு கிடைக்கணும் ஐயா. இந்த நற்செய்தி அவங்க குருட்டு கண்களை திறக்கணும். இயேசுவிடத்தில் வந்தா ஒரு காசு செலவழிக்க வேண்டாம், என் பாவம் சாபம் வியாதியெல்லாம் போயிரும் சொல்லி இந்த 146 கோடி ஜனங்களும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும் ஐயா. அல்லேலூயா. சரி, மறுபடியும் இந்த வசனத்தை வாசிக்கலாம். சாரி, ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 26:18. அப்போஸ்தலர் நடபடிகள் 26:18. சார், எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? நீங்க கண்ணு தெரியுதா இந்த வசனம்? பைபிளில் இருக்கிற வாசிங்க, பைபிள் இல்லைன்னா அந்த ஸ்கிரீனை பார்த்து எல்லாரும் வாசிங்க. அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்பும்படிக்கு நீ அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை. சரி, கேள்வி பதில் சொல்லணும். யார் யாரை பார்த்து சொன்னது? ஹலோ, எல்லாரும் இங்க பாருங்க. இந்த வசனத்தை யார் யாரை பார்த்து சொன்னது? ஆண்டவர் பவுலை பார்த்து சொல்லுகிறார். என்ன சொல்றாரு பாருங்க. இந்த இடத்துல அவர்கள் இருக்கா, அடுத்தது அவர்கள் இன்னொரு இடத்துல இருக்கா, அவர்களிடத்திற்கு இருக்கா, அவர்களுடைய இருக்கா, 4 விசை. அவர்கள் அவர்கள் அவர்களிடத்திற்கு அவர்களுடைய. யார் அவர்கள்? யாருங்க அவர்கள்? இந்த பவுலை பார்த்து சொல்ற, பவுலிங்க வா, நீ போன 1 மணி நேரத்துக்கு முன்னால் வரைக்கும் ஒரு கூட்டத்தில் இருந்த. என்ன கூட்டம்? யூத மதத்தில் வைராக்கியமா இருந்த. உன் மனக்கண்ணெல்லாம் பிசாசு என்ன வச்சிருந்தான்? குருடாக்கி வச்சிருந்தான். அப்போ நீ குருட்டாட்ட கூட்டத்தில் தான் இருந்த. ஆனா இப்போ உன் கண்ணை மட்டும்தான் சொல்லுங்க திறந்திருக்கேன். எதுக்கு தெரியுமா? அவங்க கண்ணை திறக்கத்தான். பாருங்க, அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவர்களிடத்திற்கு அனுப்புகிறேன். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. அப்ப என் கண்ணை திறந்தது நான் மட்டும் பரலோகம் வர்றதுக்கு அல்ல, என் கூட இருந்த எல்லாருடைய கண்ணையும் திறக்கிறது தான் ஒரு விசுவாசியுடைய பொறுப்பு. அதைத்தான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் சர்ச்சுக்கு வந்துட்டேன், நான் ஞானசானம் எடுத்துட்டேன், நான் பரலோகம் போயிடுவேன்னு சொல்லி ஏமாற்றக்கூடாது. அப்படின்னா நீ பரலோகம் போக முடியாது. அப்ப என் கண்ணை திறந்தது என் கூட இருந்த ஒரு பெரிய கூட்டம், என் சொந்தக்காரங்க, நண்பர்கள், என்னோடு கூட வேலை செய்தவர்கள், என் அக்கம் பக்கத்தில் இருந்த ஒரு பெரிய திரள் கூட்டம். அவங்க கண்ணெல்லாம் குருடா இருந்தது. நானும் அந்த கூட்டத்தில் தான் இருந்தேன். ஆனா இயேசு கிருபையாக என் கண்ணை மட்டும் திறந்தாரு. இப்ப என்னுடைய முதலாவது வேலை, நான் அத்தனை பேருடைய கண்ணை திறந்து அத்தனை பேரையும் ஆண்டவர்களை கொண்டு வரதான் விசுவாசியின் மேல கர்த்தர் வைத்திருக்கிற உன்னதமான திட்டம். இருக்கிறீங்களா இல்லையா? இதை நீங்க செய்யலன்னா நீங்க தேவ சித்தம் செய்யாதவர்கள். தேவ சித்தம் செய்யலைன்னா நீங்க பரலோகம் போக முடியாது.
பாருங்க, ஆமீன் வரமாட்டேங்க. எப்படி வரும்? நிறைய பேர் இன்னைக்கு இந்த சுவிசேஷத்தை சொல்றது இல்லை. சபையில இந்த விசுவாசிகளுக்குரிய பொறுப்பை அவங்களுக்கு சொல்றது இல்லை. ஆண்டவருடைய எதிர்பார்ப்பை சொல்றது இல்லை. ரட்சிக்கப்பட்டு வந்தோம், இடுப்பு வலி போச்சு, கை வலி போச்சு, ஆசீர்வாதம் வந்துச்சு, கடன் பிரச்சனை எல்லாம் தோத்துறோம். ஆனா எதுக்கு உன்னை விடுதலை ஆக்கினாரு? இன்னும் கட்டப்பட்டவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க கட்டெல்லாம் அவிழ்க்கத்தான் கர்த்தர் உன்னை விடுதலை ஆக்கி இருக்கிறார். ஆமென். அப்ப நீங்க படிச்சுட்டே ஊழியம் செய்யணும். சொல்லுங்க, படிச்சுட்டே. ஆமா, படிச்சுட்டே ஊழியம் செய்யணும். நீங்க 10 ஃப்ரெண்ட்ஸ், உங்க 10 பேர் பாவம் செய்யறாங்க. இன்னைக்கு ஸ்கூல்ல, காலேஜஸ்ல உங்க கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் பேசுற பேச்சு என்ன? தவறான பேச்சு தானே? என்னையா இங்க பாருங்கயா, உங்க ஸ்கூல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பேசுறாங்க? தப்பு தானே பேசுறாங்க இல்ல? சின்ன வயசுலயே ஆமா லவ் லெட்டர் கொடுக்குறான். சின்ன வயசுலயே தன்னை கரைப்படுத்திக்கிறான். ஸ்கூல்ல சின்ன சின்ன பிள்ளைங்க, 5th ஸ்டாண்டர்ட் 6th ஸ்டாண்டர்ட். ஏன்னா எனக்கும் 2 பிள்ளைங்க இருக்காங்க, 2 கேர்ள்ஸ். ஐ நோ. டெய்லி அவங்க எங்கிட்ட வந்து சொல்லுவாங்க. நேற்று 2 நாளைக்கு முன்னால் கூட சின்ன வந்து சொன்னா, அவள் கிளாஸ்மேட் ஒருத்தி 2 பேருமே சேர்ந்து இன்னொருத்தனுக்கு ஏதோ லெட்டர் கொடுத்து பிரின்சிபல் மாட்டி பேரண்ட்ஸை வர சொல்லி இருக்கிறாங்களாம். 5வது 6வது 7வது. ஓ மை காட். கவனி. அப்போ உங்க ஸ்கூல்ல, காலேஜில் இன்னும் சொல்லவே வேண்டாம். இன்னும் ட்ரக்ஸ் வரைக்கும். தம்பி கேட்டு நான் மதுரை பாஸ்ட் மகனை அமெரிக்கன் காலேஜில் படிக்கிறான். 2 வருஷத்துக்கு முன்னால் அங்கே போய் நானும் ஐவனும் போயிருந்தோம். 1000 பிள்ளைகளை, ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க கூட்டி வச்சு அங்கே நாங்கள் ஒரு கூட்டம் நடத்தினோம். ஏன்னா அங்கே இருக்கிற பிரின்சிபல், அங்கே ஃபேக்கல்டிஸ், டீன் எல்லாம் வந்து சொன்னாங்க, ஐயா பிரதர், எங்கள் காலேஜை காப்பாற்ற முடியல, எங்கள் காலேஜுக்குள்ளேயே ட்ரக்ஸ் விற்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த தம்பிகிட்ட நான் இப்போ கேட்டேனா, உங்கள் கேம்பஸ் எப்படி இருக்கு, இப்போ என்ன மாற்றம் இருக்கு? அவன் எது சொன்னான், இல்லை பாஸ்டர் இப்போவும் ட்ரக்ஸ் எல்லாம் விற்கிறான் அப்படின்னு சொன்னான். எனக்கு ரொம்ப வேதனையாக இருந்தது. கவனிங்க, உங்க கூட படிக்கிற பிள்ளைங்கள்லாம் இருளை நோக்கி போகிறாங்க. இந்த பிசாசு குடிக்க வைக்க, ட்ரக்ஸ் போதை பொருளை எடுக்க, படிக்கும் போதே பிள்ளைகளை கெடுத்தனாயா. ஆமா, தவறான உறவுகள், தவறான காரியங்கள். அப்ப அவங்களுக்கு எல்லாம் பாவம் பிசாசு குருடாக்கி வச்சிருக்கான். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, மகனே மகளே, உன்னை அந்த ஸ்கூல்ல காலேஜில் வச்சிருக்கிறது காரணம் உன் கண்ணை நான் திறந்துட்டேன்ல. ஆமென். பாவிகளை ரட்சிக்க இயேசு உலகத்தில் வந்தார்னு உங்களுக்கு தெரியும் தானே? ஆமென். இயேசு தான் குமாரன் விடுதலையாக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலையாவின் உங்களுக்கு தெரியும் தானே? உங்களை கர்த்தர் விடுதலையாக்கினார்ல. உங்களுக்கு சண்டே கிளாஸ் இருக்கு, உங்களுக்கு VBS இருக்கு, உங்களுக்கு யூத் மீட்டிங் இருக்கு, உங்களுக்கு CA கேம்ப் இருக்கு, உங்களுக்கு ஒரு சர்ச் இருக்கு, உங்களுக்கு ஒரு பாஸ்டர் இருக்காங்க, உங்களுக்கு வசனத்தை கேட்குறீங்க, உங்களுக்கு தெரியும். ஆனா உங்க கூட இருக்கிறவங்களுக்கு தெரியாது இல்ல. அவங்க கண்ணை திறந்து அவங்கள காப்பாத்தான் உன் கண்ணை நான் திறந்திருக்கிறேன்னு கர்த்தர் இந்த காலை நேரத்தில் உன்னை பார்த்து சொல்றாரு. அப்படி மட்டும் நீ செய்ய ஆரம்பிச்சிட்டீங்கன்னா கடவுள் உன்னை இன்னும் ஆசீர்வதிப்பார். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. அப்ப நீங்க ஸ்கூல்ல படிக்கும் போதே என்ன செய்யணும்? ஊழியம் செய்யணும். ஆமென். நீங்க வேலை செஞ்சுட்டே ஊழியம் செய்யணும், பிசினஸ் பண்ணிட்டே ஊழியம் செய்யணும். வீட்டில் சும்மா இருந்தீங்கன்னா உங்க அக்கம் பக்கத்துல ஆமென் நீங்க இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை வரும், போராட்டம் வரும், அவங்களுக்கு சொல்லணும், நான் உங்களுக்கு ஜெபம் பண்றேன், உங்களுக்கு கடவுள் அற்புதம் செய்வார்னு சிறப்பில் நில்லுங்க. உங்க மூலமா ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா பிசாசு ஓடும், வியாதிகள் சுகமாகும். அதன் மூலமாக இயேசுவின் நாமம் இந்த பகுதிகளிலே உயர்த்தப்படும். நீங்கள் அப்படி ஊழியம் செஞ்சு சண்டே வரும்போது புதிய ஆத்துமாக்களை கூட்டிட்டு வரணும். இந்த ஆனிவர்சரிக்கு மட்டும் இல்ல, எவ்ரி வீக், ஒவ்வொரு வாரமும் புதிய ஆத்துமாக்கள் சபைக்குள்ள வரணும். ஆமென். அப்படி ஊழியம் செய்யறவங்க மட்டும்தான் பரலோகத்துக்கு வருவாங்க. பாருங்க, இப்ப ஆமெனை காணோம். வர்ற ஐடியா இல்லையா? ஏன்னா சீரியஸா சொல்றேன், நான் விளையாட்டா சொல்லல. ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவரே உம்முடைய நாமத்தினால பிசாசை துரத்தணும், உம்முடைய நாமத்தினால அதை பண்ணும். ஆண்டவர் சொன்னார், உன்னை எனக்கு தெரியவே, டீ கல்லுப்பட்டி ஏஜியில் நான் தான் முக்கியமான விசுவாசி. ஆண்டவர் சொல்ல, உன்னை எனக்கு தெரியாது. உனக்கு எவ்வளவு காலம் கொடுத்திருந்தேன், கொரோனா வந்து கூட நீ சாகலையே. எதுக்கு? ஆத்துமாக்களை ஆதாயமா. இந்த சர்ச்சுக்கு எத்தனை புதிய ஆத்துமாக்களை கொண்டு வந்த, எத்தனை பேர் ஆண்டவர்களை நடத்தின.
வாய்ப்பு கொடுத்தேன்னா எத்தனை பேர் உங்ககிட்ட வந்து பிரச்சனையை சொன்னாங்க, ஒரு வார்த்தை நீ சொன்னையான்னு ஆண்டவர் கேட்பாரா இல்லையா? சொல்லுங்க. நான் வந்து கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ணும்போது என் அக்ரியில் எங்கள் தமிழ்நாடு இங்கே கோயம்புத்தூரில் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி இருக்கு. அந்த சேப்பலில் நாங்கள் ப்ரேயர்ஸ் எல்லாம் ஆரம்பித்தோம். எங்கள் ஆஃபீஸில் இருக்கிற டைரக்டர்லேருந்து வாட்ச்மேன் வரைக்கும் ஆண்டவரை சொல்ல, அவர்களுக்காக ஜெபம் பண்ண, அவங்க வீட்டுக்கு போய் ஜெபம் பண்ண கர்த்தர் எனக்கு கிருபை தந்தார். அவர்களுக்கெல்லாம் ஆண்டவரை நடத்த எங்கள் சர்ச்சுக்கு பிரதர் டேவிட் ஸ்டூவர்டை கூப்பிட்டு நடத்துவோம் இந்த மாதிரி காஸ்பல் மீட்டிங். அப்போது அவர் நடத்தும் போது எங்கள் ஆஃபீஸில் இருந்து குடும்பமாக நான் கூப்பிட்டதுக்காக வருவாங்க, வந்து உட்காருவாங்க. முதல் முறை எங்கள் சர்ச் எங்கள் ஆஃபீஸில் இருந்து அநேக குடும்பங்கள் வந்து உட்காந்துருந்தாங்க. நான் கிட்டார் வாசித்து வர்ஷிப் லீட் பண்ணுறேன், நான் ஊழியம் செய்கிற பாடுவன்லாம் தெரியும். முதன் முறையாக நான் கண்ணை மூடிட்டு வர்ஷிப் நடத்துகிறேன். திடீர்னு எனக்கு ஒரு ஆசை, என் ஆஃபீஸ் மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலான்னு லேசாக கண்ணை திறந்து பார்த்தேன். அநேகர் கண்ணீரோடு கூட அங்கே நின்று கொண்டிருந்தார்கள். நான் நினச்சேன் கர்த்தத்தோடு ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் பிரதர் டேவிட் ஸ்டூவர்ட் காஸ்பலை ப்ரீச் பண்ணும்போது அநேகர் தன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்காக ஒப்பு கொடுத்தார்கள். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலியா சத்தமாக சொல்லுங்க, ஒரு அல்லேலியா சத்தமாக சொல்லுங்க. ஆமீன். இந்த மாதிரி ஒவ்வொரு விசுவாசிகளும் நீங்கள் ஆண்டவருக்காக வாழ ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுறதா உங்களுடைய வேலை. உங்களுக்கு பிரச்சனை இருக்குது, உங்கள் தேவை இருக்குது, நிறைய காரியங்கள், உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலம், பொருளாதார எல்லாம் இருக்குது. ஆனால் ஒன்னே ஒரு ஐடியா சொல்கிறேன், நீங்கள் கடவுளுக்கு மட்டும் ஊழியம் செய்ய ஆரம்பிச்சிருங்க, எல்லாத்தையும் கர்த்தர் பார்த்து கொள்வார். உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் பார்த்து கொள்வார். ஆமீன். உங்கள் எதிர்காலத்தை கர்த்தர் ஆசீர்வார். தம்பி, ஆண்டவருடைய ராஜ்யத்தை மட்டும் கட்டினீங்கன்னா, ஆத்துமாக்களை நீங்கள் ஆதாயம் பண்ணீங்கன்னா கர்த்தர் உங்கள் எதிர்காலத்தை ஆசீர்வதிப்பார்மா. ஆமேன். இந்த காலை நேரத்தில் கர்த்தர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். என்ன, என் கண்ணை திறந்தது மற்றவர்கள் கண்ணை திறப்பதற்காக. சொல்லுங்க சொல்லுங்க. என் கண்ணை திறந்தது மற்றவருடைய கண்ணை திறப்பதற்காக. எல்லாரும் கண்ணை மூடலாமா?